ॐ यदाग्नेदाहिहा शक्ति रामकृष्णे स्थिता ह्यया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபரக்கண்ணி தொடர் வகுப்பில் சென்ற வகுப்பில் வந்தித்து நின்னை மறவா கடனாக சிந்திக்க நினது அருள் செய்யாய் பராபரமே என்பதை பார்த்தோம். இறைவா, உன்னை போற்றி வணங்கி உன்னை மறவாத கடனாக சிந்திக்கின்ற அந்த வல்லமையை தந்து அருள் புரிவாய் என்ற பொருள்பட இயற்றிய அந்த கன்னியின் விளக்கத்தை சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இது 65வது கன்னி. எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இரங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே என்ற கன்னியினுடைய விளக்கத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இரங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. எந்த உயிரும், அதாவது புல் பூண்டு புழு பூச்சி முதல் மனிதன் வரைக்கும் எல்லாருமே, அவர்கள் அனைவரையுமே என் உயிர் போல் எண்ணி, எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரினங்களை என் உயிர் போன்று எண்ணி இரங்கவும், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அந்த துன்பம் எனக்கு வந்ததாக கருதி அந்த துன்பத்தை கண்டு இரக்கம் கொள்ளவும் அதை போக்கவும் செய்கின்ற சக்தியை எனக்கு அருள்வாய். நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. இதற்கு மேலான உன்னுடைய கருணையை தந்தருள்வாய். இது சுருக்கமான பொருள். செய்து இந்த ஒரு பிரார்த்தனை எதற்காக வைக்கப்படுகிறது என்றால், ஒரு சின்ன ஒரு கதை, இதை பற்றி முன்னாடி சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்லை. ஸ்ரீ சைத்தன்யருடைய சீடர்கள் எல்லாரையுமே கோஸ்வாமிகள் என்று அழைப்பார்கள். அவர்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக கொண்டு தன்னை ஒரு பெண்மணியாக பாவித்து அந்த கோபியர்கள் எத்தகைய பாவனை கொண்டிருந்தார்களோ அதே போன்ற ஒரு பாவனையை மேற்கொண்டு ஆன்மீக சாதனையை செய்பவர்கள். அப்படி செய்து உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் அந்த கோஸ்வாமிகள். அவர்களுக்கு சைத்தன்யருக்கு பல சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஒரு சீடர், ஒரு கோஸ்வாமி, ஒரு மரத்தடியில் இருக்கிறார், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தெய்வ காட்சி கிடைக்குது. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலை அவருக்கு தெய்வ காட்சியாக கிடைக்குது. அது என்னன்னாக்கா, ராதாதேவி ஒரு கிளையை பறித்து பூவை பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கிளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக இருக்குது. அதனால் அதை ஒரு கையினால் பற்றி கொண்டு இன்னொரு கையினால் பூவை பறிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தாக்கா அந்த கிளை உயர்ந்த இடத்துக்கு போயிடுது, மேலே போயிடுச்சு. என்னென்னு பார்த்தாக்கா, ராதா அந்த பூவை பறிக்கும்போது அந்த கிளையை ஸ்ரீ கிருஷ்ணர் கீழே பிடிச்சிருக்கிறார். அவங்களுக்கு தெரியாதபடி கீழே அழுத்திருக்கிறார். அவங்க கையை பிடிச்ச உடனே அந்த அழுத்தல், அதாவது அந்த அழுத்தத்தை விட்ட உடனே கிருஷ்ணர் அந்த கிளை பழையபடி உயர்த்து போயிடுச்சு. இப்போ கீழே நின்றுக்கிட்டு இருந்த ராதா மேலே அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்தது. இது தியானத்தில் இதை பார்க்குற இந்த கோசாமி அவருக்கு சிரிப்பு வருது, ஸ்ரீ கிருஷ்ணர் பண்ண இந்த லீலையை பார்த்து. அவர் சிரிக்கிறது அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்படி நமஸ்காரம் பண்ணுற அந்த சமயத்தில் இந்த காட்சி கிடைச்சி அவர் சிரிக்கிறார்.
அவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறவருக்கு வந்து கொஞ்சம் உடல் ஊனம். அவர் நமஸ்காரம் பண்ணோடனே இவர் சிரிக்கிறத பார்த்து தன்னுடைய உடல் ஊனத்தை பார்த்து தான் இவர் கேலியாக சிரிக்கிறார் போல இருக்குன்னு சொல்லி ஒரு சங்கடம் அவருக்கு வந்துடுச்சு. அவர் உடனே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காட்சி மறைந்துடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சாதனை பண்ணுறார், தியானம் பண்ண முயற்சிக்கிறார். யூஸ்வலாக பொதுவாக அவருக்கு வந்து தெய்வ காட்சிகள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அவர் நினச்சி பார்க்குறேன், நான் எதுவும் தப்பு பண்ணதா தெரியவில்லையே, எங்கே தவறு பண்ணிட்டேன், எதனால் இந்த மாதிரி எனக்கு தெய்வ காட்சிகள் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். இப்படி ஒரு 2 நாள் போச்சு. ரொம்பவே அழுது அவர் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விஷயத்த சொல்றார். உன் மேலே எந்த தவறும் கிடையாது. உனக்கு கிடைச்ச அந்த காட்சியை பார்த்து நீ சிரிச்ச. அந்த நேரத்தில் அது ஒரு பக்தர், அங்கம் ஹீனமான பக்தர் உனக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அதை வந்து நீ சிரித்ததை அவருடைய உருவத்தை பார்த்து நீ கேலி பண்ணதாக நினச்சி வருத்தப்பட்டாங்க, சங்கடப்பட்டாங்க. அந்த வருத்தம், சங்கடம் உன்னுடைய ஆன்மீக சாதனைக்கு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. அதனால் நீ போய் இம்மிடியட்டாக அவர்கிட்ட மன்னிப்பை கேள். இவள் தப்பே பண்ணல, ஆனாலும் போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதன் பிறகு கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். இந்த ஒரு சிறிய சம்பவத்துக்கே அவங்க அத்தகைய பெரிய மகானுக்கே அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கவங்க கதியை நினச்சி பாருங்க. நம்ம தினமும் எத்தனை பேரை நம்ம மற்றவங்களுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுறோம், வாழ்க்கையில் எவ்வளோ இது பண்ணியிருக்கிறோம். அந்த பொறுமைன்றது நம்மக்கிட்ட இல்லாமலேயே போய்விட்டு அடுத்தவங்களுடைய குற்றங்களை காண்பதே பலருடைய குணமாகவே இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் எல்லாவற்றிலும் உரைகின்ற அந்த இறைவனை, ஆக்சுவலாக இறை அனுபூதி என்பது, தன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை காண்பது என்பது எல்லா உயிர்களிலும் சமமாக இருக்கின்ற அந்த இறைவனை உணர்வது. அந்த இறைவனை உணர்வதற்கு முன்பாக எல்லா உயிர்களையும் நாம் சமமாக காண வேண்டும். எல்லோரிடத்திலும் சம அன்பு கொண்டிருக்க வேண்டும். நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். அதனால தான் அந்த வேறுபாடுகள், பிடித்தவன் பிடிக்காதவன், உறவினன் நண்பன் எதிரி பகைவன், இது போன்ற வேற்றுமைகளை களைந்து ஆன்மீக சாதகர்கள் எப்போது செல்கிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கு இறை அனுபூதி என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே தான் தாயுமானவர் இந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். எவ்வுயிரும் என் உயிர் போன்று, அதாவது உன்னை போன்று கூட சொல்ல, என்னை போன்று, எனக்கு கிள்ளினா, எனக்கு காயம் ஏற்பட்டால் எப்படி நான் வருத்தப்படுவேனோ அதை போன்றே அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் நான் வருத்தப்பட வேண்டும். அதாவது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவை நான் உணர வேண்டும். அந்த ஆன்ம நிலையில் அவருடைய துன்பத்தை நான் உணர வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு கோட்பாடோ இல்லை வார்த்தையோ இல்லை. மிக உயர்ந்த ஆன்மீக சாதகர்கள் பிறரோடு தாங்கள் இருக்கின்ற அந்த பிற ஆன்மாவாக தாங்கள் இருக்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இதனை ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நாம் தெளிவாக பார்க்கலாம். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் சீடர்களோடு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி தலையில் விறகு சுமந்து வராங்க. திடீர்னு அவங்க வந்து கல் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த காலில் பலமான அடிபட்டுடுது. அந்த அடி சுவாமி விவேகானந்தருக்கு முழுமையாக உணர முடியுது. அவரும் காலை பிடிச்சிட்டு ஐயோ வலிக்கிறதுன்னு சொல்லுவா. அப்படி என்ன எங்கே அடிபட்டது? இல்லை அந்த பெண்மணிக்கு அடிபட்டதே அந்த வலி. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மாவுக்கு அடிபட்டுதுன்னா இவருக்கு ஏன் வலிக்குது? சாதாரணமாக இது புரியாது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆன்ம உணர்வு பெற்றவர்கள் பிறருடைய அந்த வலிகளை, துன்பங்களை தனதாக உணர்வதில்லை. தான் அந்த ஆன்மாவாக இருப்பதால் அதை நேரடியாக அவர்களால் உணர முடியும். அந்த ஏகத்துவத்தை, அந்த ஏகான்ம போதத்தை எனக்கு தந்தருள் என்பதை இவ்வித வார்த்தைகளால், அதை நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம் என்பதால் இது போன்ற வார்த்தைகளால் தாயுமானவர் விளக்கியிருக்கிறார். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராவரமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வுயிரும் என் உயிர் போல் ஆகின்னு கேட்கல, எண்ணி முதல்ல அந்த நிலை பெற வேண்டும்.
சமத்துவ பாவனையை பெற வேண்டும். அதன் பிறகுதான் அது நமக்கு வரும். அதனால் என்கிட்ட இருக்கிற அந்த வேற்றுமைகளை, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படிப்பட்ட வேற்றுமைகள் அனைத்தையும் கலைந்து விடு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு என்னாலான தொண்டுகளை செய்வதற்கு அருள் புரிவாய் என்ற ஒரு பொருள்பட இந்த ஒரு பிரார்த்தனையை அருளியிருக்கிறார். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா எந்த சித்தாந்தம் எடுத்தாலுமே எல்லா உயிர்களும் அந்த பரம்பொருளே இருக்கின்றான். வைணவர்கள் எடுத்துட்டால் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்துமாக இருக்கிறான். சைவர்கள் எடுத்துக்கிட்டால் சிவபெருமானே அனைத்தும். அம்பாள் எடுத்துட்டால் சர்வம் சக்திமயம். இப்படி அனைத்துமே, அனைத்து சித்தாந்தங்களுமே அந்த ஒரே இறைவன் தான் எல்லாமாக ஆகியிருக்கிறான் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றன. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மா என்பது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண புல் புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்படுகின்ற வலியும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்வும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இதை உணர்வது தான் என் உயிர் போன்று என்பதை உணர்வது. சாதாரணமாக பெரியவங்கள்லாம் புல் தரையில் கூட நடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த புல்களுக்கு வலிக்குமேன்னு சொல்லி இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி நடப்பாங்க. அப்படி நடந்தால் அதுக்கிட்ட மன்னிப்பும் கேட்பார்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வில்வம், துளசி இது எல்லாம் பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு பறிக்கிற ஒரு வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் இருந்தது. இதை பூஜைக்காக பறிக்கிறேன், உனக்கு ஏதாவது துன்பம் இருந்தால் அது பொறுத்துக்கொள் என்ற ஒரு பிரார்த்தனையோடு பண்ணுவாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா துளசி தளங்கள் 1008 துளசி தளங்களை வச்சு ரமண மகரிஷிக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ பறிக்கிறாங்க, அவங்களால 1008 துளசி தளங்களை பறிக்க முடியல. தன்னுடைய வேதனையை அவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பகவான் கோபமா, ஏன் உன்னுடைய சதையை பிச்சு அர்ப்பணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ அந்த இத்தனை இலைகளை பறிக்கும்போது அந்த செடிகளுக்கு எவ்வளோ வேதனை ஏற்படும், அதையே நீ பார்க்கலன்னு சொல்லி கேட்பா. அப்படி ஸோ இது சாதாரண பக்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் அப்படின்னு சொல்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதை இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது அந்த பாவனையோடு தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்தல், அதாவது தன்னை அர்ப்பணம் செய்வதற்கு புறக்கருவிகள் துணை எதுவும் தேவையில்லை. வில்வமோ பழமோ எதுவுமே இல்லாமல் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்வது. ஸோ அதற்காகத்தான் இந்த புறப்பொருட்களை நாம் துணையாக கொள்கிறோம். ஸோ அந்த நிலைக்கு நீ செல் என்பதை ரமண மகரிஷி இங்கே மறைமுகமாக சொல்கிறார். இதன் மூலமாக நான் என்ற உணர்வை நாம் கடந்து செல்லுவது. நான் இந்த உடம்பு என்ற ஒரு எல்லைக்குள் இல்லாமல் நான் எல்லாமாக இருக்கிறேன். எல்லோருடைய உடம்பிலும் இருப்பது ஆன்மா. நான் தனிப்பட்ட மனிதன் என்ற ஒரு நிலையை கடந்து எல்லாமாக இருக்கின்ற அந்த ஆன்மாவை நான், எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கின்ற அந்த ஆன்மாவே இருக்கின்றது, என்னுள் இருக்கின்ற இறைவனே எல்லாமாக இருக்கின்றார். அந்த ஒரு நிலையை உணர்வது. இதை இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மை நம்முடைய அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறியாமை திரையினுடைய 2 பக்கங்கள் நான், எனது, அகங்கார மமகாரங்கள். இந்த அகங்கார மமகாரங்களை களைவதற்கு ஒரு வழி எல்லா உயிர்களையும் தன் உயிர் போன்று பாவிப்பது. வேற்றுமைகளை களைந்து எந்தவித வேறுபாடும் காட்டாமல் எல்லோரிடத்திலும் சம அன்பு கொண்டிருப்பது. இதை பற்றி அந்நியாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சிறுமியினுடைய உரையாடல் உங்களில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு சிறுமி அம்மா கிட்ட வருவாங்க. அம்மா ஜெயராம் பாடிக்கு போகிறாங்க. அம்மா, நான் உங்களை எப்படி நான் நேசிக்கிறது, நீங்கள் ஊருக்கு போகிறீங்களே அப்படின்னும்போது, இல்லை அம்மா அந்த சிறுமி கிட்ட கேட்குறேன், நான் ஊருக்கு போன பிறகும் நீ என்னை நேசிப்பியா? ஊருக்கு போன பிறகு நேசிப்பேன். அப்படின்னாக்கா எப்படி நீ நேசிப்பா என்ன, அதுக்கு என்ன வழி இருக்குன்னு அந்த சிறுமி கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சரி அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ நேசிக்கின்ற யாருக்கிட்டையும் எந்த வேற்றுமையும் பார்க்கக்கூடாது. அதிகமாகவும் நேசிக்கக்கூடாது, குறைவாகவும் நேசிக்கக்கூடாது, சமமாக நேசிக்கணும். எப்படி நான் சமமாக நேசிக்கணுன்னாக்கா, நீ நேசிக்கின்ற யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது. ஏன்னா உங்ககிட்ட யாராவது அதிகமாக கொடுத்தா அவங்க மேலே அதிகம், நீ கேட்டது யாராவது கொடுக்காம விட்டால் அவங்க மேலே வெறுப்பு வரும். சரி, நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் நீ என்னை நேசிப்பதாகும். சமமாக நேசித்தால்தான் அன்னையை நாம் நேசிக்கிறோம். அந்த சமமான நேசம், எல்லா உயிர்களிடத்திலும் சமமான நேசம் வராத வரை நம்முடைய பக்தி என்பது அன்னையிடம் சென்றடையவில்லை.
அதாவது அந்த பக்தி அன்னையினுடைய எல்லைக்கு வெளியிலேயே இருக்கிறது. அன்னையினுடைய எல்லையை தாண்டி சென்றடையவில்லை. எல்லைனாக்கா நமக்கு நாமே ஒரு எல்லையை வகுத்து அதற்குள்ளேயே இருக்கின்றோமே தவிர அந்த எல்லையை உடைத்து நாம் செல்லவில்லை. ஸோ இறைவனை அடைய வேண்டுமென்றால் நான் எனது என்ற அகங்கார மமகார எல்லைகளை கடந்து செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்ற அந்த பண்பினை கொள்ள வேண்டும். அதற்கு எதிர்பார்ப்பு என்பது அறவே கூடாது. பிறரிடத்தில் இவங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக திருப்திகரமான ஒரு மனநிலையோடு இருப்பது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற பழக்கம். ஒருவர் நமக்கு மரியாதை செய்தால் இறைவா உன் திருவுள்ளம், ஒருவேளை அவமரியாதை செய்தால் அதுவும் திருவுள்ளம். ஒருவேளை ஒருவர் நம்மிடத்தில் குறையை சொன்னால் அந்த குறை உண்மையிலேயே இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குறையை நாம் களைய வேண்டும் என்ற முனைப்பு காட்ட வேண்டுமே தவிர அந்த குறை சொன்ன அந்த மனிதர்கள் மீது கோபம் படக்கூடாது. ஒருவேளை நாம் தவறே செய்யாமல் நம்மிடம் யாராவது குறையை காட்டினால் நாம் சிரித்து கொண்டே கடந்து செல்ல வேண்டும். எல்லாமே ஒரு விளையாட்டு. இன்பமும் துன்பமும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எல்லாமே ஒரு விளையாட்டு. எல்லாமே மனத்தில் தான் உணரப்படுகின்றன. இன்பமாயினும் துன்பமாயினும் ஒரே உணர்வு தான் அதை எதிர்கொள்கிறது. அந்த எதிர்கொள்கின்ற அந்த உணர்வை நாம் எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து ஆன்மீகத்தில் உயர்வோ அல்லது மந்தமோ நமக்கு உண்டாகிறது. எனவே வெளியில் நடக்கின்ற புறத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை சமமாக காண்பது, அதே நேரத்தில் வேற்றுமைகளை களைவது, முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இரங்கவும் அப்படின்னு கேட்குறார். எவ்வுயிரும் என் உயிர் போன்று எண்ணி இறங்கவும், இந்த இரக்கம் கொள்ள வேண்டும், அதற்கு அருள் புரிவாய். ஸோ எல்லாரும் ஒன்று நினச்சா மட்டும் போதாது, இதயம் அந்த வலிமையை உணரணும். அப்போ வலிமை உணர்னாக்கா இரக்கம் இருக்கணும். ஸோ இரக்கம் என்றது பலவீனம் கிடையாது. மற்றவங்கள துன்பத்தில் பார்த்து உருகுவது, அவங்க எப்படி நடந்தால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போகிறது மனித பண்பு இல்லை. ஆனால் இந்த துன்பங்களை தன்னுடைய துன்பமாக கருதி அந்த வருத்தப்படுபவர்கள், கருணை கொள்பவர்கள் தான் மனிதர்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கருணை என்பது தாழ்ந்த நிலைன்னு சொல்லி குருமரர் சொல்வார். நம்ம ராமகிருஷ்ண மடத்தினுடைய சிவஞான ஜீவ சேவா என்பதே இந்த ஒரு வார்த்தையை குருதேவர் விளக்கம் சொல்லும்போது பெறப்பட்டது. அவர் தன்னுடைய சீடர்கள் முன்னாடி சைத்தன்யனுடைய ஒரு உபதேசத்தை விளக்கிக்கிட்டு இருக்கார். அதாவது இறைவனிடத்தில் பக்தி, அதே போன்று பாகவதரிடத்தில் பக்தி, அதாவது பகவானிடத்தில் பக்தி. அது பகவான் என்பது அவர்களை பொறுத்தவரை ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணரிடம் பூரணமான பக்தியை கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது பாகவதர்கள், கிருஷ்ணரிடம் கொள்கின்ற அதே பக்தியை பாகவதர்கள் அவர்களுடைய அடியார்களிடம் கொள்ள வேண்டும். அடுத்தது உயிர்களிடத்தில் தயை அப்படின்னு சொல்கிறார். அந்த சொல்லும்போது தயைன்னு சொல்லிட்டு சமாதி நிலைக்கு போகிறார். அப்புறம் பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தூண் துப்புறார். நீ யார் தயை காட்டுவதற்கு? ஓ மனிதனே, நீ அல்பமானவன். பிறப்புக்கு இறப்பு என்ற சூழலில் அகப்பட்டு இந்த நான் எனது இந்த வட்டத்திற்குள் சுழன்று கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற சிறுமைகளுக்கு ஆட்பட்டிருக்கின்ற நீயா மற்றவங்களுக்கு தயை காட்டுவாய். உன்னால் தயை காட்ட முடியாது. உன்னால் தொண்டு மட்டுமே செய்ய முடியும், சேவை மட்டுமே செய்ய முடியும். உயிர்களை சிவபெருமானாக கண்டு சேவையை செய் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் சிவஞானி தெய்வ சேவா. ஸோ இந்த உபதேசம் இதை சொன்ன பிறகு சுவாமிஜி வெளியில் வர்றார். அப்போ அவர் மற்ற சீடர்கிட்ட சொல்கிறார், சகோதர சீடர்கள்கிட்ட, இன்றைக்கி குருமராஜ் வாழ்க்கை அந்த உபதேசத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பெற்றேன். அத்வைதத்தையும் பக்தியும் அவரை எவ்வளவு அற்புதமாக இணைத்து விட்டார். அத்வைதம் என்பது வரட்டுத்தனமானது, கருணை இல்லாதது, தன்னுடைய முக்தியை மட்டும் நாடி எங்கேயோ தனிமையில் இருந்து உபாசனை செய்வது என்றெல்லாம் இருக்கிறது. பக்தியோ உணர்ச்சி மிக்கது, அழுவது புரள்வதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது இரண்டையும் இவர் அற்புதமாக இணைத்து விட்டார். அதாவது எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக இறைவனை காண்கின்ற ஒரு நிலை. எல்லா உயிர்களும் சிவபெருமானே, எல்லா உயிர்களும் நாராயணனே, அந்த ஒரு கருத்தோடு அவர்களுக்கு தொண்டாற்றுவது என்றால்
எனக்கு பிடிச்சமானதில்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்முடைய சக்திக்கு ஏற்றபடி செய்வது. நம்மால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேண்டியதை கொடுக்க முடியாது. என்னுடைய சக்திக்கு எல்லைக்குட்பட்டு என்னால் எது செய்ய முடியுமோ அதை ஒரு பூஜையாக நாம் செய்வது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் 6 கால பூஜை பண்ணுறாங்க. என்னால் 6 கால பூஜை வீட்டில் பண்ண முடியுமானாக்கா முடியாது. அதனால் காலையிலும் மாலையிலும் ஒரு உபாசனை அது நம்ம செய்கிறது. இப்படி எப்படி இறைவனுக்கு என்னால் செய்ய முடியுதோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு என்னுடைய வருவாயிலிருந்தோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அல்லது மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வதன் மூலமாகவோ தொண்டாற்றுவது. இவ்விதம் தொண்டாற்றுவதன் மூலம் நான் அகந்தையை கரைக்க வேண்டுமே தவிர அகந்தையை வளர்த்து கொள்ளக்கூடாது. இவ்விதம் செய்யும்படி இறைவன் என்னை செய்விக்கின்றார். எந்த ஒரு பாவனையோடு நாம் தொண்டாற்றுவது, அந்த சேவையை இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு பாவனையோடு இருப்பது. சென்ற வகுப்பில் நம்ம சுவாமி விவேகானந்தருடைய சீடர் நிச்சய சட்டன் அவருடைய பேர் வரல. அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தொழுநோயாளி படுத்துட்டு இருப்பார். அவர் நைட் தூங்கிட்டு இருப்பார். காலையில் எழுந்து பார்த்த உடனே கடவுளை, இது என்ன தொழுநோயாளி இங்கே படுத்துட்டு இருக்கிறானே நினைப்பார். உடனே அவருடைய மனசில், என்ன இது இப்படியா நான் நினைக்கிறது, என் முன்னாடி இருக்கிறது சாட்சாத் சிவபெருமானே என்னுடைய சேவையை ஏற்றுக்கிறதுக்காக இருக்கிறார் அல்லவா, நான் ஏன் இப்படி நினைக்கணும்னு சொல்லி உடனே அவருக்கு அந்த புண்ணை ஆற்றி எல்லா விதமான சேவையும் அவர் செய்வார். அப்படி அந்த ஒரு மனநிலையை நாம் பெற வேண்டும். 3 நாட்களாக அவருக்கு தொண்டு செய்வார். அப்படி தொண்டு செய்வதன் மூலமாக அவர் பெற்ற ஆனந்தத்தை வரவர்கிட்ட பகிர்ந்துகிறார். இந்த மாதிரி கிடைத்த ஆனந்தம் பார்த்திங்கன்னா வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது. அந்த ஆனந்தத்தை மட்டும் பெற்றுவிட்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு எப்போதும் தயாராக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்படி நாம் எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது, அந்த இறைவனை அந்த உடலில் இருந்து கொண்டு அந்த துன்பங்களை அனுபவிக்கிறார். அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்னாலான முயற்சி செய்வது தான் அவருக்கு ஆற்றுகின்ற சேவை, உபச்சாரம். ஆக்சுவலாக இறைவனுக்கு செய்கின்ற கோயிலெல்லாம் செய்யந்தாக்கா சேவைன்னு சொல்லுவாங்க, இல்லை உபச்சாரம் செய்வாங்க. பஞ்ச உபச்சார பூஜை, தசோபச்சார பூஜை, ஷோடச உபச்சார பூஜை, உபச்சாரம் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாம் தான் அவருடைய அருளை பெறுவதற்காக செய்கிறோம். அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது என்பது அவர்கள் மூலம் அவர்களிடத்தில் உரைகின்ற இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக இந்த சேவையை மேற்கொள்கிறோம். இந்த ஒரு பாவனையை நாம் பெற வேண்டும். இரக்கம் என்பது அல்ல, சேவை தொண்டை செய்ய வேண்டும். இரக்கம் என்பது இறைவன் மட்டும்தான் காட்ட முடியும், அல்லது அவதார புருஷர்கள் மட்டும்தான் காட்ட முடியும். சாதாரண மனிதர்கள் அவர்களிடத்தில் இறைவனை கண்டு தொண்டு ஆற்ற மட்டும்தான் முடியும். அவர்களுக்கு வருகின்ற அந்த துன்பம் இறைவனை அவர்கள் மூலம் அந்த சேவையை நம் மூலமாக ஏற்றுக்கொள்வதற்காக அந்த துன்பத்தில் வாடுகிறார். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு இறைவனை கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கின்றார் என் முன். அவர்களுக்கு வேண்டிய கல்வியை சொல்வது, அதுவும் இறைவன் எனக்கு கொடுத்த அந்த சக்தியை கொண்டு நான் அவருடைய திருவருளால் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஒரு பாவனை. இப்படி இருக்கும்போது அகங்காரம் வராது, நம்முடைய செயல்கள் வீணாகாது. அந்த செயல்கள் அனைத்தும் இறை அர்ப்பணமாக, பிரம்மா அர்ப்பணமாக மாறுகிறது. இதற்கு நீ தெய்வ அருள் கருணை செய்யாய். ஏன்னாக்கா இதை செய்வதற்கு சாதாரண மனிதனால் முடியாது. இதை பற்றி நாம் கேட்கலாம், இதை பற்றி சிந்திக்கலாம், ஆனால் இதை செயல்முறைப்படுத்துவதற்கு மன உறுதி வேண்டும். அந்த ஒரு இயல்பு நமக்கு வேண்டும். முதலில் அந்த எண்ணம், அந்த எண்ணத்திற்கு பிறகு உறுதிக்கு பிறகு செயல்திறன். இந்த 3ம் கிடைத்த பிறகு அது என்னுடைய பண்பாக ஆக வேண்டும். இந்த பண்பாக ஆக வேண்டும் என்றால் ஏதோ ஒரு நாளோ 2 நாளில் பண்ணால் வராது. தொடர்ந்து நான் செய்ய வேண்டும். தொடர்ந்து நான் செய்யணுனாக்கா அதுக்கு உன்னுடைய திருவருள் வேண்டும். இப்போ நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னாக்கா, எனக்கு இப்போ வயசு 49, 50, 55, 60 இருந்ததுனாக்கா அதுக்கு முழுக்க காரணம் இறைவனுடைய திருவருள் தான். அவருடைய திருவருள் தான் இந்த உடம்பில் உயிர் தங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்னுடைய உடம்பில் உயிர் தங்குவதற்கு உன்னுடைய திருவருள் துணை புரிந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று தொடர்ந்து நான் மற்றவர்களுக்கு
தொண்டு ஆற்றுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். இறைவா திருவருள் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை தாயுமானவர் இங்கே வைக்கிறார். இதன் மூலமாக, இந்த பிரார்த்தனை மூலமாக அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் அறுக்கப்படுகிறது. இந்த மும்மனங்களை அறுப்பதற்கு ஒரு எளிய வழி, எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பதன் மூலமாக ஆணவம் மறைகிறது. கண்மம், பொதுவாக ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு வரும். அது நல்லதானாலும் சரி, தீயதானாலும் சரி, அதற்கான பலன் வரும். அந்த பலனை அனுபவிப்பதற்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டும். அந்த பிறவிகளில் செய்கின்ற அந்த கர்மங்கள், அதனுடைய பலன்கள், இப்படி தொடர்ந்து பிறவி சங்கிலி போய்கொண்டே இருக்கிறது. ஒரு சங்கிலிருந்து இன்னொரு சங்கிலி, இன்னொரு சங்கிலிருந்து இன்னொரு சங்கிலி, முடிவற்ற ஒரு சங்கிலியாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும்போது அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வதால் அதற்கு சங்கிலி இல்லாமல் அந்த சங்கிலியை உடைப்பதற்கான வழியாக அது மாறுகிறது. முதலில் ஆணவம் தகர்க்கப்படுகிறது. நான் எனது என்ற வட்டத்திற்கிருந்து தாண்டி, இறைவா நீ தான் எல்லா உயிர்களுமாக இருக்கிறார், மரம் செடி கொடி எல்லாமாக நீ இருக்கின்றாய், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்வதற்கேற்ப எங்கெல்லாம் துன்பப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ தான் துன்பப்படுகிறாய். அதனால் என்னால் ஆன என்னுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அந்த சக்திக்கேற்ற உதவிகளை, அதாவது தொண்டினை செய்வதற்கு அருள் செய். இதன் மூலம் ஆணவம் கரைகிறது. அடுத்ததாக அந்த தொண்டினை செய்யும்போது இது இறைவனுக்காக நான் செய்கிறேன், இறை அர்ப்பணமாக, சிவ அர்ப்பணமாக, ராமகிருஷ்ண அர்ப்பணமாக செய்கிறேன் என்ற போது பலனை எதிர்பார்க்காமல் நாம் செய்கிறோம். பலனை எதிர்பார்க்காமல் செய்வதன் மூலமாக மாயை திரையை நாம் கடக்கின்றோம். மாயையை கடந்து செல்வதற்கான ஒரு வழி நமக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மும்மலங்களை மறுப்பதற்கு எல்லா உயிர்களையும் இறைமயமாக பார்ப்பது, அல்லது எல்லா உயிர்களும் தன்னை போன்று உணர்வது. ஒன்று எல்லாமாக இருக்கின்ற அந்த இறைவனாக பாவிப்பது, இல்லாவிட்டால் என்னுள் இருக்கின்ற அந்த ஆன்மாவே எல்லாமாக இருப்பது என்று ஆன்ம உணர்வில் தோய்ந்து அவள் இன்பத் துன்பங்களை உணர்வது. இவ்விதம் செய்யும்போது நான் நீ என்கின்ற பேதங்களை அறுக்கின்றோம். எங்கும் இருக்கின்ற அந்த ஏகத்துவத்தை, அந்த பரம்பொருளை உணர்வதற்கு நாம் அடுத்த படிக்கு செல்கிறோம். இந்த நிலையை அடைவதற்கு, இந்த முயற்சியை செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் பட்டால்தான் அது நடக்கும். இந்த மனோபாவம் மேலும் மேலும் பெருகுவதற்கு இறை அருள் துணை புரிந்தால்தான் அது நடக்கும். ஏன்னாக்கா இப்போ தாமரை மலர் இருக்கிறது, சூரிய ஒளி பட்டால்தான் அது மலரும், இல்லாவிட்டால் மலராது. அதுபோல் இறைவனுடைய திருவருள் பட்டால்தான் இந்த பாவனை உயிர்ப்புடன் தொடங்கும். அதற்காக பராபரமே இந்த ஒரு பண்பினை எனக்கு தந்தருள் என்று இறைவனிடத்தில் தாயுமானவர் வேண்டுகிறார். இந்த ஒரு மற்ற உயிர்களிடத்தில் கருணை என்பது மற்ற எல்லா மதங்களிலும் இருக்கிறது. பௌத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறம், அந்த மைத்ரி, அதை உபதேசிப்பார். கிறிஸ்தவத்தில் உன்னை போல் உன்னுடைய அயலாளையும் நேசி அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார். இப்படி எல்லா மதங்களிலும் பிற உயிர்களை தன் உயிர் போன்று பாவிப்பதை பற்றி வலியுறுத்துகின்றன. ஆனால் இதை அதிகமாக வலியுறுத்தப்படவில்லை. அந்த வலியுறுத்தப்படாதனால்தான் இவ்வளவு வேற்றுமைகள். இவனவன் தாழ்ந்த குலத்தன், உயர்ந்த குலத்தன், பணக்காரன், ஏழை, இந்த மாநிலத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு எல்லா பேதங்களும் இந்த ஒரு அடித்தளமான உயிர் பண்பான இந்த அற கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தாதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. இதை தாண்டி மனிதர்களிடத்தில் இருக்கிற பேதங்களை கடந்து செல்வது போன்றே சுற்றுச்சூழல்களையும், மரங்களையும், செடிகளையும் எல்லாவற்றையுமே பாதுகாப்பது, எல்லாமே நலம் பெற பிரார்த்தனை செய்வது. நம்முடைய வேத பிரார்த்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா மரங்களும் செடிகளும் எல்லாருமே செழிக்கட்டும், மதுவாத அறியதாயத்தை மது சரந்தை சிந்தவக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. எல்லாவற்றிலும் நன்மை பொழியட்டும், மரம் செடி கொடிகள் அனைத்தும் தழைக்கட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வேதத்திலும் சரி மற்றதிலும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அருளிய பாடல்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரம் செடி கொடி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே ஏதாவது சிறந்த மரங்கள் இருந்தால் அந்த சிறந்த மரங்கள் இருக்கின்ற அந்த சோலைகளுக்கு நடுவில் இருக்கின்ற இறைவன் அப்படின்னு சொல்வார். அப்புறம் அங்கே உயிரினங்கள் ஏதாவது இருந்தாக்கா மந்திகள் நடமாடும் அந்த சோலையில் இருக்கின்ற இறைவன், மயில்கள் நடமாடும் சோலை இருக்கின்றவன். இப்படி
எல்லாவற்றிலும் அந்த இறைவனுடைய விளையாட்டை பார்க்கின்ற பாவிக்கின்ற அந்த ஒரு வழக்கத்தை நம்முடைய அருளாளர்களுடைய பாடலில் நாம் பார்க்கலாம். அதனால் எல்லா உயிர்களும் அந்த இறைவனை காண்கின்ற உணர்கின்ற அந்த பண்பு நமக்கு வர வேண்டும். அன்னையாருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம், ஒரு பிரம்மச்சாரிக்கு பூனைனாவே பிடிக்காது, அலர்ஜி. அந்த பூனையை அவர் விரட்டி விடுவார், அடிக்கவும் செய்வார். அப்புறமா ஒரு நாள் அன்னையார் வெளியூருக்கு போகிறாங்க. அப்போ அந்த பிரம்மச்சாரிக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இதை பாருப்பா, அந்த பூனையை அடிக்காத சொல்லிவிட்டு அதோடு நின்னா கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த பூனையிலும் நான் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அம்மா போகிறாங்க. ஸோ எல்லா உயிர்களும் தேவையற்ற தொந்தரவு. அப்படின்னாக்கா அந்த பூனை என்ன பண்ணாலும், குரங்கு என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கணுமா? இங்கே தான் நம்ம ஒரு புத்திசாலித்தனம். யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு, எல்லாம் நாராயணன் சொல்லிட்டு நீ யானை முன்னாடி இருந்தால் அந்த யானை தூக்கி போடும். ஸோ அந்த நேரத்தில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அமுதமொழியில் ஒரு சம்பவம், இந்த உயிர்களிடத்தில் அந்த அன்பு இரக்கம் பற்றி சொல்லிட்டு வரும்போது, என்னுடைய வீட்டில் பூனை இருக்குது, நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட கால் வைக்க நான் அதை தடுக்கிறது இல்லை, தொடும். அப்போ உடனே குருதேவர் சொல்வார், ஏன் அதுக்கு ஒரு அடி கொடு அப்படின்னு சொல்வார், அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அப்படி. ஸோ அந்த மாதிரி உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் அந்த அன்பு பிறருக்கு துன்பம், தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அறத்தை பின்பற்றுவதில் அது தடை ஏற்பட்டால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், அதை தண்டிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஸோ இதில் நாம் ஒரு உண்மையான ஒரு செயல்திறனை மேற்கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் பலராம் போஸ், அதில் இல்லற பக்தர், அவர் ஒரு வைஷ்ணவர். அவர் பார்த்தாருனாக்கா இந்த தலையணியில் இருக்கிற அந்த முட்டைப்பூச்சி இதெல்லாம் இருக்கும், இது எப்படி இதெல்லாம் கொல்லாமா, இது கொல்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்குள்ள ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சரி, இதை குருதேவர்கிட்ட கேட்டுருவோம், இந்த மாதிரி கொல்றது தப்பா சரியான்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து குருதேவர் வர்றாரு. குருதேவரை பார்க்க வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் உக்காந்துட்டு தலையில் இருக்கிற அந்த மூட்டை பூச்சியெல்லாம் எடுத்து நசுக்கிட்டு இருக்கார். உடனே அந்த பலராம் பாஸை பார்த்துட்டு, இதை பாரு, இந்த மூட்டை பூச்சிங்க தலையில் இருந்துட்டு எனக்கு தூக்கத்தை கெடுக்குது, அதனால் இதையெல்லாம் நான் நசுக்கி போட்டுட்டு இருக்கேன். இவர் எதுவுமே கேட்க மாட்டார், ஆனால் ஆன்சரை இவர் சொல்லுவா அப்படி. ஸோ அந்த மாதிரி எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொள்ள வேண்டும். அதனால் வீட்டில் எறும்பெல்லாம் சுற்றிட்டு மேய்க்குதுனாக்கா, சாப்பிட்டு அந்த சாப்பாடு மேய்க்குதுனாக்கா, இறைவன் இந்த அந்த இதுவெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, அவற்றை அகற்ற வேண்டும். ஸோ இதையும் நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் விருப்போ கொள்ளக்கூடாது, அந்த வெறுப்பினை நீக்க வேண்டும். அந்த பூனை மீது இருக்கிற அந்த வெறுப்பை அகற்றதான் அன்னியார் சொன்னார், எல்லா உயிர்களும் நானே இருக்கிறேன் என்பது தேவையற்ற வெறுப்பை, தேவையற்ற பகையை கொள்ளாமல் எல்லாவற்றிலும் அன்பை காட்ட வேண்டும். இதுதான் இங்கே சொல்ல வருகின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு தாயுமானவர் அருளிய பராபர கண்ணிக்கு சித்பவானந்தர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலக நடைமுறையை பார்த்தாக்கா ஒரு விஷயம் தெரியும், எல்லா உயிர்களும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு. ஆனால் எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா தன்னை பாதுகாத்து கொள்வது தான் கண்ணும் கருத்தமாக இருக்குது. ஒரு உயிர் வளரணுனாக்கா இன்னொரு உயிர் மடிந்தாகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நாம் இருக்குன்னாக்கா, நாம் சுவாசிக்கும் போது எண்ணற்ற கிருமிகள் உள்ளே போய் மடியுது. நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழியுது. ஏன் அந்த உணவை கூட அந்த பயிர் வகைகள் எல்லாம் அழித்து தான் நாம் பெறுகிறோம். ஸோ நாம் உயிர் வாழ்வதற்கு பயிர்கள் தியாகம் செய்கிறது. இப்படி எல்லாம் அந்த தண்ணீரை குடிக்கும்போது தண்ணீரில் எத்தனையோ பாக்டீரியாக்கள் இருக்குது, அவையெல்லாம் உள்ளே போகும்போது மடியுது. இப்படி ஒரு உயிர் வாழ்னாக்கா இன்னொரு உயிர் மடிந்தாக வேண்டிய சூழ்நிலை குறை இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த குறைநிலையை பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுதல் குறைந்து போகும். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பெருநிலையை எட்டினால் ஒழிய அகிம்சா தர்மம் சாத்தியமாகாது. இதை பார்க்கும்போது எல்லா உயிரிலும் தன்னுயிர் போன்று நாம் கருதி அவர்களிடத்தில் அன்பு வைத்து பழக வேண்டும். நான் வாழ்வதற்காக பிற உயிர்களை அழிப்பது என்பது மிருக நிலை. நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பது மனித நிலை. மற்றவர்கள் நலனுக்காக என்னையே தியாகம் செய்வேன் என்பது தெய்வீக நிலை. அந்த தெய்வீக அன்பு ஓங்க நம்முடைய வாழ்க்கையை பிறருக்குரிய வாழ்க்கையாக மாற்றி அமைக்கின்ற
மனப்பாங்கு வருகிறது. பிற உயிர்களுடைய நலத்துக்காகவே வாழ்ந்திருக்கின்ற பக்தர்களுடைய வாழ்க்கை தான் பெரு வாழ்க்கையாக ஆகிறது. பிறர் உயிர்களுடைய நலத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணுகின்ற அளவுக்கு பக்தன் அருள் துறையில் மேலோங்குகின்றான். இத்தகைய ஒரு பரந்த மனப்பான்மை வருவதற்கும் அதற்கேற்ற பெருவாழ்வை வாழ்வதற்கும் தெய்வத்தினுடைய அருட்கருணை வேண்டும் என்பது கோட்பாடுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது சித்பவானந்தர். சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சிந்தனைகள் என்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அறிவை பெற்றவன், ஞானத்தை பெற்றவன் ஒரு எறும்புக்காக கூட தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற போது தான் என்பது நான் இந்த உடம்பு மட்டுமல்ல, நான் எல்லாமாக இருக்கிறேன், எனக்கு பிறப்போ இறப்போ எதுவும் இல்லை, இப்போது காண்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு மாயை, அந்த ஒரு அனுபூதி அவர்கள் நிதர்சனமாக பெற்றதால் இதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஆனால் நாம் அந்த பெரிய நிலையை காண்பதில்லை, சிறிய நிலையைத்தான் காண்கிறோம். அந்த சிறிய நிலையை கண்ணும் கருத்தமாக பெருக்கிக் கொள்வதிலும் அதை பாதுகாத்து கொள்வதினால் நாம் அந்த பெரிய நிலையை கோட்டை விடுகிறோம். அந்த ஒரு நிலையிலிருந்து பாதுகாக்க, அந்த ஒரு குறையிலிருந்து நாம் விலக வேண்டுமென்றால் அந்த பரந்த மனப்பான்மை நாம் வாழ வேண்டும். எனவே நாம் சாதாரணமானவர்களாக இல்லாமல் அருள் துறையில் அருளாளர்களாக நாம் மாற வேண்டும். பிரபஞ்சத்தினுடைய நியதியை கடந்து செல்ல வேண்டும். நான் வாழ்வதற்காக மற்றவர்கள் தியாகம் செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு பதில் மற்றவர்களுக்காக நான் என்று நம்முடைய நானை அர்ப்பணம் செய்வது, இந்த நானை பிறருக்காக தியாகம் செய்வது. ஸோ இந்த நானை எப்போது நாம் துறக்கிறோமோ அப்போது தான் இறை அனுபூதி பெற முடியும். இந்த நானுக்காக மற்றவர்கள் என்பது அந்த சிறிய நானை பெருக்கி இன்பத்தையும் துன்பத்தையும் பாவத்தையும் புண்ணியத்தையும் பெருக்கிக் கொண்டே போகிறோம். அதற்கு பதில் அர்ப்பணம் செய்வது. அந்த அர்ப்பணம் செய்வது தான் பிற உயிர்களை தன்னுயிர் போல் பாவிப்பது. இத்தகைய பிற உயிர்களை தன்னுயிர் போல் பாவனை செய்வதன் மூலமாக நாம் மேலும் மேலும் அக உலகில் நாம் பெரியதாக்கி கொண்டே போகுவோம். இந்த நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களிலிருந்து விடுபட்டு எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற அந்த ஆன்மாவே நான், எல்லாமே அந்த பரம்பொருள் என்ற ஒரு தனித்துவத்தை நாம் பெறுவோம். இதை பற்றி ஆன்மநேய ஒருமைப்பாடு, அதாவது திருவருட்பிரகாச வள்ளலார் தனித்திரு அலங்கள் என்ற ஒரு பகுதியில் அற்புதமான ஒரு செய்யுளை அருள் இருக்கிறார். எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபசரிக்கின்றார் யாவர், அந்த செவ்வியர் தம் செயல் அனைத்தும் திருவருளின் செயல் எனவே தெரிந்தேன். இங்கே கவ்வை இல்லா திருநெறி அத்திருவாளர் தமக்கேவல் கழிப்பால் செய்ய ஒவ்விய தென் கருத்தவர் சீர் ஓதிட என் வாய் மிகவும் ஊர்வதாலோ அப்படின்னு சொல்கிறார். எல்லா உயிர்களும் ஒன்று என்று கண்டு அவற்றின் பால் மனம் இறங்கி தொண்டு செய்கின்ற அருளாளர்கள் யாவர்கள்தான், அவர்கள்தான் செவ்விய மனமுடைய நன்மக்கள். அவருடைய செயல்கள் எல்லாமே திருவருளுடைய செயல்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இவ்வுலகில் குற்றமே இல்லாத நெறி எதென்றால் அதுதான். அத்தகைய திரு அருளாளருக்கு மகிழ்ச்சியோடு ஏவல் செய்வதற்கு என்னுடைய மனம் ஆவல் கொண்டுள்ளது. அவருடைய புகழை எடுத்துவதற்கு என்னுடைய வாய் ஊறுகிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் புகழ்பெற்ற பாடல், பலருக்கு தெரிந்திருக்கும். எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகத்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. உயிர்களிடத்தில் எந்தவித வேற்றுமை, இது ஊர்வன, இது பரப்பன, இது எறும்பு, அது பறவை, இது எனக்கு பிடிச்ச மனை அப்படின்ற எந்த வேற்றுமை இல்லாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி மனம் உவந்து அருள் புரியும் உரிமை தமக்கு உண்டு என்ற உணர்வை கொண்டவராய் யார் ஆனந்தம் கொள்கிறார்களோ அவருடைய மனம்தான் சுத்த ஞான உருவாக எங்களுடைய சிவபெருமான் திருக்கூத்து நடனம் ஏற்றம் ஞான சபை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த ஞானவான்களின் திருவடிக்கு அடித்தொண்டு சேவை புரிவதற்கு என் சிந்தை மிகவும் விரும்புகிறது. அதுக்கடுத்த பாடல், கருணை ஒன்றை வடிவாகி எவ்வுயிரும் தம் உயிர் போல் கண்டு ஞானத்தெருள் நெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி சர்க்குண சாந்த புண்ணியத்தம் திருவாயால் புகன்ற வார்த்தை அருள் நெறிவே தாகமத்தின்
அடிமுடி சொல் வார்த்தைகள் என்ற அவர் ஆளோ. அதாவது கருணையை வடிவாக கொண்டு எல்லா உயிரிலும் தம்முடைய உயிர் என உணர்ந்து சிவஞானமாக விளங்குகின்ற நன்னெறியில் பால் நின்று தூய சிவ சம்பந்தமுடைய சன்மார்க்கம் என்கின்ற பெரிய நீதி கடைப்பிடிப்பவர்களும் மெய்ப்பொருள் அருள் நெறியில் கடைப்பிடித்து உய்கின்ற அந்த பெரியோர்களுடைய புண்ணியவான்கள் அத்தகைய தூய வாயால் வருகின்ற சொற்களே அருள் நெறிக்குரிய வேத காமங்களின் முதலும் முடிவுமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரின்னு சொல்லி கடைசியாக சொல்கிறார். மண்ணப்பா மண்டிடத்தே மா நடனம் செய் அப்பா என் தன்னப்பா சண்முகம் கொள் சாமி அப்பா எவ்வுயிர்க்கும் முன்னப்பா பெண்ணப்பா மூர்த்தியப்பா மூவாத பொன்னப்பா ஞான பொருளப்பா தந்தருளே. எப்போதும் நிலை பெற்ற என்னுடைய தந்தையாக அம்பலத்தின் கண் பெரிய நடனம் புரிகின்ற அப்பனுமாக எனக்கு அப்பனுமாக 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு அப்பனுமாக எல்லா உயிர்களுக்கும் முன்னாடி பின்னாடி இருக்கின்ற அப்பனுமாக எல்லா உயிர் கொண்ட தெய்வங்களுக்கு அப்பனுமாக கெடாத பொன்னிறத்தை கொண்ட சிவனாகிய அப்பனுமாக விளங்குபவனே எனக்கு ஞான பொருளை தந்தருள்வாய். எதற்காக எல்லா உயிர்களையும் சமமாக காண வேண்டும் என்றால் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கின்ற இறைவனை காண வேண்டும். அத்தகைய ஒரு அந்த ஒரு பண்பை நாம் பெற வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இதே கருத்தை பகவத்கீதையில் தியான யோகத்தில் வருது. 32வது ஸ்லோகம். ஆத்ம உபயம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி யோ அர்ஜுன சுகம் வா எதி வா துக்கம் ச யோகி பரமோ மதக. அர்ஜுனா, யார் ஒருவன் தன்னையே உதாரணமாக கொண்டு எல்லா உயிர்களிலும் ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களை சமமாக பார்க்கின்றானோ உணர்கிறானோ அவனே மிக சிறந்த யோகியாக என்னால் கருதப்படுகிறான். யோகியர்களெல்லாம் யார் பெரிய யோகினா, யார் தன்னையே எல்லா உயிர்களிடத்திலும் ஒன்றாக கருதி அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களை எல்லாம் உணர்கிறானோ அவனே மிக சிறந்த யோகி. மீன்ஸ் இங்கே அகங்காரம் என்பது போய்விட்டது, உயர்வு தாழ்வு என்பது போய்விட்டது. எல்லாமே இறைமயம் என்கின்ற அந்த உணர்வு சமத்துவ நிலை அவர்களுக்கு கிட்டிவிட்டது. அந்த ஒரு சமநிலையை அடைந்தவர்கள் யோகி. அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு பாவனையை நாம் கை கொள்ள வேண்டும். மீன்ஸ் அந்த நான் எனது என்பதை அவர்கள் கடந்து அந்த பரம ஆனந்தத்தில் அந்த எல்லையற்ற பரம்பொருளில் ஆழ்ந்து விட்டார்கள். இதைத்தான் இந்த ஒரு பராபர கண்ணி நமக்கு உணர்த்துகிறது. இந்த செய்யுளை பற்றி நாம் தினந்தோறும் சிந்தனை செய்து தினசரி வாழ்க்கையில் எவ்விதம் கடைபிடிப்பது என்பதை சிந்திக்க வேண்டும். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த ஒரு செய்யுளுக்கு தியான முறையை பண்ணலாம். எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தில் மீது கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இப்போது இந்த ஒருமுகப்பட்ட அந்த மனத்தால் எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. அந்த ஒரு பொருளை சிந்தனை செய்வோம். அந்த அருள் பெறுவதற்கு இந்த தியானம் உங்கள் இதய கமலத்தில் ஒரு தாமரை மலர்வதாக பாவனை செய்யுங்கள். இறைவன் அந்த தாமரை மலர் மீது உங்களுக்கு இந்த பிரார்த்தனை அருள் புரிவதற்காக எழுந்தருளி இருப்பதாக எண்ணுங்கள். அல்லது இறைவன் ஜோதிமயமாக இருப்பதாகவும் எண்ணுங்கள். அந்த ஜோதி உங்களில் இருப்பதை உணருங்கள். அதே ஜோதி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லோரிடத்திலும் இருப்பதை உணருங்கள். அண்டை அயலாளர்கள் அவர்களிடத்திலும் அந்த ஜோதியை காணுங்கள். பிறகு நண்பர்கள், எதிரிகள் என்று எல்லாவற்றிலும் அந்த ஜோதியை காணுங்கள். பிறகு இந்த உலகம் முழுவதையுமே
அந்த ஜோதிமயமாக காணுங்கள். அந்த ஒரே ஆத்ம ஜோதி எல்லா உயிர்களிலும் துலங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜோதி உங்களுள் இருக்கிறது, எல்லா உயிர்களிலும் இருக்கின்றது. இங்கே ஒவ்வொரு உயிரிகளின் வடிவங்கள் அனைத்துமே அந்த ஒரே ஜோதியின் வெளிப்பாடு. அந்த ஒரே ஜோதியே எல்லா உயிரினங்களாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இருக்க முயற்சி செய்யுங்கள். எல்லா உயிர்களும் இருக்கின்ற அந்த ஜோதியும் உங்களுள் இருக்கின்ற ஜோதியும் ஒன்று என்பதை உணருங்கள். இப்பொழுது நீங்களே அந்த எல்லா உயிர்களுமாக இருக்கின்ற அந்த உணர்வை பெறுவதாக எண்ணுங்கள். உங்களுள் இருக்கின்ற அந்த ஜோதியே எல்லாமாக இருக்கின்ற அந்த நிலையை உணருங்கள். அந்த ஜோதி உங்கள் உடலை சூழ்கிறது. அந்த ஜோதி குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தினரை சூழ்கிறது. பிறகு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை, இந்த சமுதாயத்தை, முடிவாக இந்த உலகை, இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமே அந்த ஜோதி சூழ்ந்திருப்பதாக எண்ணுங்கள். ஒரே சைத்தன்யம், ஒரே ஆன்ம பேரொளி. அந்த ஆன்ம பெருஞ்சோதியில் எல்லா உயிர்களும் அலைகளைப் போன்று தோன்றி மறைகின்றன. இறைவா, நீயே எல்லாம், நீயே எல்லா உயிரும், நீயே எல்லா உயிர்களின் வடிவம், நீயே யாவும். பேதம் அனைத்தும் ஒரு விளையாட்டு, பேதம் அனைத்தும் நிலையற்றது. இங்கே இருக்கின்ற அந்த ஜோதி மட்டுமே உண்மை. நீயே அனைத்தும் என்பதை உணர்ந்து கொண்டேன். இனி என் வாழ்வில் வெறுப்பு இடமில்லை, கோபத்திற்கு இடமில்லை, பொறாமைக்கு இடமில்லை, எதிர்பார்ப்புக்கு இடமில்லை. இனி என் வாழ்வில் தொண்டு மட்டுமே இருக்கும். பிற உயிர்களுக்கு என்னாலான தொண்டுகளை செய்வேன். என்னுடைய அகந்தையை தொடர்ந்து மற்ற உயிர்களுக்கு தொண்டு செய்வேன். எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற உனக்கு தொண்டு ஆற்றுவதற்காக என்னை சமர்ப்பணம் செய்வேன். யாவும் நீயே. தினமும் காலையிலும் மாலையிலும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அனைத்திலும் சமமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை உணர்கின்ற இந்த தியானத்தை செய்வோம். தினந்தோறும் இந்த மனநிலையில் இருந்தபடி அகந்தையை நீக்கி இறைவனுடைய தொண்டனாக இருந்து நமக்கான கடமையை அவருடைய பூஜையாக, அவருடைய அர்ப்பணமாக செய்வோம். பிறருக்கு நாம் செய்கின்ற அனைத்துமே பகவானுக்கே செல்கிறது. எனவே பிறருக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து நல்லதை மட்டுமே செய்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம் என்ற உறுதியை இப்பொழுது பெறுவோம். இத்தகைய மனநிலையை எப்போதும் இருக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்பொழுது எல்லா ஜோதி மயமாக இருக்கின்ற அந்த இறைவன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக உருவெடுப்பதை உணருங்கள். அவருடைய திருவடிகளில் மலர்களை அர்ப்பணம் செய்து அவரை வணங்கி அவரை தரிசித்தவாறே கண்களை திறந்து எதிரில் இருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவுருவத்தை தரிசனம் செய்யுங்கள். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ அருள் கருணை செய்வாய் பராபரமே. இதனுடைய பொருளை இன்னும் ஆழமாக சிந்திப்போம். இதை நடைமுறை வாழ்க்கையில் இன்னும் எவ்விதம் கடைபிடிப்பது என்பதை சிந்தனை செய்து அதன்படி நடக்க முயற்சி செய்வோம்.
அடுத்த வாரம் வெட்டவெளி பேதையன் யான், வேறு கபடு ஒன்று அறியேன், சிஸ்டருடன் சேர் ஆனந்தம் தண்டன் பராபரமே. இறைவா, நான் ஒரு பேதை, மேலும் கபடோ எதுவும் அறியாதவன். நல்லோர்கள் பால், அடியவர்கள் பால் உன்னுடைய திருவருள் பெறுவதற்காக அவர்களோடு சேர்ந்து தொண்டாற்றுவதற்கு அருள் செய்வாய் என்ற பொருள்பட இருக்கின்ற இந்த பராபர கன்னியின் பொருளை வரும் வியாழன் அன்று நாம் சிந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.